ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பில் பிரிண்ட் எடுக்கும் போது அது எப்படி வந்து லோகோ ஆட் பண்றது, அதே மாதிரி வந்து கியூஆர் எப்படி ஆட் பண்றது சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நான் கியூஆர் சொல்லி தரேன். அது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நான் வைக்க போற கியூஆர். இது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஒன்று இருக்கும், லென்ஸ் மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணணும். இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிடைக்கும். நான் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தோன்னா யூபிஐன்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துருக்குல்ல, நான் வந்து ஃபுல் ஃபார்மில் காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். யூபிஐ ஸ்லாஷ்ன்னு போட்டு பே இந்த மாதிரி இருக்கும். இதில் இங்கே காப்பி டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாஃப்ட்வேரில் லிங்க் பண்ண போகிறோம். நான் காப்பி பண்ணி என் நோட் பேடில் போட்டுக்கினேன். இப்போ நோட் பேடில் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதை நான் லிங்க் பண்ண போகிறேன். நம்ம சாஃப்ட்வேர் போகிறோம். சாஃப்ட்வேர் போனீங்க அப்படின்னா சைடில் போயிட்டீங்கன்னா பில் பிரிண்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ண போறீங்க. பில் பிரிண்ட் செட்டிங்ஸோட போனீங்க அப்படின்னா இனிஷியலா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பில் பிரிண்ட்ல வந்து தெர்மல் பிரிண்டர்ல வந்து விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா கியூஆர் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க நீங்க என்ன காப்பி பண்ணீங்களோ அதை இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இங்க மேல பாத்தீங்கன்னா AM டாலர் ஆஃப் அமௌண்ட் இருக்கு. இது ஏன் இதை வந்து இங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். இது ஏன் டைப் பண்ண முன்னாடி சொல்லிக்கிறேன். இது ஏன் டைப் பண்றோம்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு பில் பிரிண்ட்ல வந்து கியூஆர் வந்துச்சுன்னா அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ண வேகத்துக்கு வந்து நீங்க உங்க பில் அமௌண்ட் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதுக்காக தான் இதை நாங்கள் கொடுக்குறோம். இதை கொடுக்கல அப்படின்னா நீங்க ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எவ்வளோ டைப் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் டேரக்டா எடுக்கிறதுக்காக கொடுக்குறேன். நான் என்ன பண்ணேன்னா AM டாலர் ஆஃப் பேக்கெட்ல அமௌண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பில் போட்டு நம்ம வச்ச கியூஆர் வந்து எடுத்துக்கிச்சான்னு செக் பண்ண போறோம். அது நீங்க என்ன பண்ணா பில்லிங் போங்க. பில்லிங்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் போடுங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் போடுறேன். ப்ரௌன் சுகர் பல்க் போடுறேன். பல்க்ல ஒரு 3 போட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து திருப்பி நான் ப்ரௌன் சுகரே போடுறேன். ஒரு 1 kg ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நான் பில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பில்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து பார்கோட் வச்சு காட்டியிருக்கேன். அதனால நான் அதே நேம் கொடுத்துக்கிறேன். பில்டிங்னு போட்டு பார்கோட் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தோம்னா பில்லிங்ல பார்கோட் இருக்கும். நமக்கு அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் போட்டோம். அது 2 வந்துருச்சு. அதே மாதிரி அமௌண்ட் பார்த்தா 260. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்கோட் ஆட் பண்ணோம். அது ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்க மொபைல் போன் இருக்குல்ல, பேமெண்ட் பணம் இந்த கியூஆர் பேமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுவீங்க. ஆனா இப்போ நீங்க ஸ்கேன் பண்ண எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் வரும். டேரக்டா வந்து நம்ம பில் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதுவே 260 எடுத்துக்கும். நீங்க வந்து டைப் பண்ண மாதிரி இருக்காது. எடுத்துக்கிற வேகத்துக்கு வந்து கீழே பார்த்தோம்னா நீங்க வந்து பேர் கொடுத்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து நம்ம பில்லிங்ல வந்து ஒரு கியூஆரை வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து என்ன சொல்லி தர போறேன்னா அதே பில்டிங்ல எப்படி ஒரு இமேஜ் வைக்கிறது, லோகோ எப்படி வைக்கிறது சொல்லி தர போறேன். அது நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேரை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொகேஷன் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட சாஃப்ட்வேர் எங்க இன்ஸ்டால் ஆச்சு அது ஓப்பன் ஆயிடும். அதில் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்க்ரோல் பண்ணி இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்ம கொடுக்க போற எல்லா லோகோவும் வந்து இதுக்குள்ளதான் வைப்போம். இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன லோகோ கொடுக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லோகோ இருக்குல்ல, அதுதான் கொடுக்க போறேன். அது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எந்த இமேஜ் கொடுத்தாலும் அதை காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டு அதோட நேம் வந்து பில் லோகோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்க ஃபார்மேட், அதாவது வந்து இந்த இமேஜோட ஃபார்மேட் வந்து எப்பவுமே வந்து JPGன்னு தான் இருக்கணும். மற்ற எந்த ஃபார்மேட் இருக்கக்கூடாது. அதை நல்லா வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் உள்ள போயிட்டு திருப்பி வந்து பில் செட்டிங்ஸ் போங்க. பில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து வெறும் நம்ம இமேஜ் லோகோ மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அதே நம்ம பில் செட்டிங்ல பில் போடும்போது வந்து நம்ம போட்டோ வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கணும் அப்படின்னா லோகோ லெஃப்ட் ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லோகோ கூட ஆட் பண்றேன். அதுக்கு ஆன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு கேட்குது, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், லோகோ செட்டிங்ஸை ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ நான் என்ன பண்ணேன்னா திருப்பி வந்து பில்லிங்கே போறேன். பில்லிங் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா திருப்பி ஒரு பில் ஏதாவது ஒரு பில் போடுறேன். இப்போ ப்ராடக்ட் 7 போடுறேன், ஏதாவது போடுறேன் அப்படின்னா பிரெட் போட்டுக்கிறேன். பிரெட் ஒன்று போட்டுட்டேன். இந்த பில் நான் போடுறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து லோகோ வந்து ஆட் ஆகி வரணும். லோகோவும் நம்ம கொடுத்த கீயாரும் அது வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பில்லிங்ல லோகோ ஆட் பண்ணியிருக்கேன், LOGO. லோகோ வந்து பார்ப்போமா? இங்க பார்த்தோன்னா நம்ம லோகோ என்ன லோகோ கொடுத்தோமோ அது வந்துருச்சு. அதே மாதிரி வந்து நம்ம கியூஆரும் வந்துருச்சு. இப்படிதான் வந்து ஒரு பில்லிங்ல வந்து லோகோவும் கியூஆரும் ஆட் பண்ணுவோம். நீங்க அதே சப்போஸ் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த பில் செட்டிங்ஸ் வந்து லோகோ லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம லோகோ வந்து லெஃப்ட்ல வந்துடும், கம்பெனிக்கு லெஃப்ட்ல வந்துடும். கம்பெனி நேமிங் இருக்குல்ல, இதுக்கு லெஃப்ட்ல வந்து நம்ம லோகோ வந்துடும். இப்படிதான் லோகோ வைப்போம். நான் இதுலயே வந்து நம்ம தமிழ் எப்படி வைக்கிறது, தமிழ் பில்லிங் போடுவோம். நம்ம பில்லிங் போடும்போது அது எப்படி பில் பிரிண்ட் எடுக்குதுன்னு நான் சொல்றேன். அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் பண்ணீங்கன்னா இன்செட்டிங்ஸ்ல வந்து தமிழ் டு இங்கிலீஷ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ப்ராடக்ட் போட்டாலும் வந்து தமிழ்ல வந்து இங்கிலீஷ் வச்சுக்கலாம். நீங்க இனிஷியலா பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்மளது எப்படி இருக்கும்னா பில்லிங் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்க தமிழ்ல எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா Ctrl+T, எந்த ப்ராடக்ட் நேமாக எடுத்துக்கினா ஏதாவது நான் வந்து போட்டுக்க மாட்டேன், எதுவும் சும்மா ஒரு போட்டு மட்டும் காட்டுறேன். இப்போ டெய்ரி மில்க் இருக்கு, இதை நான் கொடுத்துட்டு Ctrl+T கொடுத்தேன் அப்படின்னா இது தமிழ், நீங்கள் தமிழ்ல நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு மாறும், இங்கிலீஷ் தமிழுக்கு மாறும். இப்படிதான் வந்து நம்ம வந்து தமிழ் செட்டிங்ஸ் கொடுப்போம். இதில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பில்லில் வந்து எப்படி லோகோ வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி கியூஆர் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி தமிழ் இங்கிலீஷ் ஆன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைய கிளாஸ்ல வந்து இது 3 தான் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.